நம்மள நிறைய பேர் நம்ம அன்றாட வாழ்க்கையில வந்து ஈர்ப்பு விதியை பயன்படுத்த ஆரம்பிச்சிருப்போம். நன்றி எழுதுவோம், அஃபர்மேஷன் கேட்போம். இது மாதிரி நம்மளுடைய எண்ணங்களை சீர்படுத்துறதுக்கு நம்ம நிறைய முயற்சி பண்ணிட்டு இருப்போம். நம்மளுக்கு தேவையான நேர்மறை இன்புட்டுகளையும் நம்ம கான்சியஸ் கொடுத்துட்டு இருக்கோம். பட் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, அதே மீறி ஒரு எதிர்மறையான தாக்கம் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். இந்த எதிர்மறையான தாக்கம் என்ன காரணத்துக்காக வருது அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பட் வந்து நம்ம கோலை செட் பண்ணும்போது, நம்ம கோல் வந்து செகண்டரி கோல், பிரைமரி கோல் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க கோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, எந்த கோல் வந்து உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியவோ, இல்ல இது இருந்தா என் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்ட குடுக்குதோ, அத தான் நீங்க கோலா செட் பண்ணணும். ஸோ இப்போ ஒன்ஸ் நீங்க கோலை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து அந்த கோல்ல வந்து ஃபோக்கஸ்டா இருப்பீங்க. எல்லா விஷயமும் அந்த கோலுக்காக எல்லா முயற்சியும் ஒவ்வொரு முயற்சியும் நீங்க பண்ணிட்டே இருப்பீங்க. பட் ஒரு எதிர்மறை தாக்கம் வந்து அதை நோக்கி வந்துட்டே இருக்கும். நம்ம ப்ராப்பரா அந்த கோலுக்கு உண்டான எல்லா முயற்சியும் பண்ணிட்டு இருப்போம். ஒரு கன்சிஸ்டன்சி போயிட்டு இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளுக்கே ஒரு கொஸ்டின் வர ஆரம்பிக்கும். நம்ம கோல்ல கரெக்டா பயணிக்கிறோமா? நம்ம பண்றது கரெக்டா? தப்பா? இல்ல இந்த விஷயம் வந்து சக்சஸா போகுமா? இல்ல லாஸா போகுமா? அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய கொஸ்டின் கண்டிப்பா வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த எதிர்மறையான எண்ணம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய கான்சியஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம நேர்மறையான எண்ணங்களையும் தாட்ஸையும் கொடுத்துட்டு இருக்கோமோ, இந்த அஃபர்மேஷன் அண்ட் கிராட்டிடியூட் மூலமா எவ்வளோ நேர்மறையான தாக்கங்களை கொடுத்துட்டு இருக்கோமோ, அந்த அளவுக்கு வந்து எதிர்மறையான விஷயங்களையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இந்த வீடியோட டாபிக் பார்த்தாலே தெரியும். மீடியா வந்து நம்ம லைஃப்பை வந்து கோல்ஸ் அஃபெக்ட் பண்ணுதான் அப்படின்றது தான் அந்த வீடியோட டாபிக். சேம் அதை பற்றி தான் பேச போகிறேன். இன்கேஸ் இப்போ நான் மீடியா பார்க்குறேன் அப்படின்னும் போது, அதில் எனக்கு லைஃபுக்கு என்னோட கோல் சம்மந்தம் இல்லாத நான் நிறைய விஷயத்த கேட்குறேன். ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு கோலாக இருக்கும். பட் அந்த பிஸ்னஸை பற்றி நம்ம நிறைய ஸ்டடி பண்ணி வச்சுருப்போம். அதுக்கு நிறைய அனலைஸ் பண்ணியிருப்போம். அது இந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கோலுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே நம்ம ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி பண்ணி வச்சுருப்போம். பட் நம்ம மீடியா அதிகமாக கன்சம்ஷன் பண்ணும்போது, அந்த பிஸ்னஸை பற்றி எதிர்மறையான எண்ணங்கள் வர நம்மளுக்கு அதிகமாக வந்து வாய்ப்பு இருக்குது. இப்போ நியூஸ் சேனல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய டிபேட் அது மாதிரி போகும். ஸோ நாங்கள் ஒரு பிஸ்னஸோ இல்லை ஏதோ ஒரு தொழில் அப்படின்னு எடுத்துக்கும் போது, இப்போ நம்ம பொருளாதாரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்ல வந்து நம்ம கேட்கலாம். இல்லை நம்ம சரௌண்டிங் உள்ள பீப்புள் என்ன சொல்லுவாங்க, இப்போ பிஸ்னஸே எல்லாமே ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோலை வந்து கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ண விட மாட்டாங்க. ஸோ மீடியா அப்படின்ற விஷயத்தை நீங்கள் எந்த அளவுக்கு கன்சம்ஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு எதிர்மறையான தாக்கம், உங்கள் கோலை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் எதிர்மறையான தாக்கத்தை நீங்கள் அதிகமாக கன்சம்ஷன் பண்ணுறத ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இன்னொன்று பார்த்தோம்னா, இப்போ நம்ம மீடியா பார்க்குறோம் அப்படின்னும் போது, நம்ம ஒரு விஷயத்துக்காக வந்து யூடியூபையோ இல்லை நியூஸையோ இல்லை ஏதாவது ஒரு மீடியாவை வந்து ஓப்பன் பண்ணியிருப்போம். பட் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃபுக்கு சம்மந்தமே இல்லாத, நம்மளோட முன்னேற்றத்திற்கு சம்மந்தமே இல்லாத நிறையா வீடியோஸ் வந்து நம்ம ஸ்வைப் பண்ணி பார்க்க ஆரம்பிப்போம். பட் நம்ம பார்க்க போனதோ வந்து ஏதோ ஒரு கண்டென்ட் தான் பார்க்க போயிருப்போம். பட் நம்ம நிறையா வந்து தேவையில்லாத கண்டென்ட்டையுமே வந்து ரிசீவ் பண்ணுவோம். அதையுமே உட்காந்து பார்ப்போம். ஸோ நம்ம கான்ஷியஸ்க்கு வந்து எது கரெக்டு தப்பு அப்படின்றது தெரியாது. கான்ஷியஸ் அப்படின்றது ஒரு டேட்டா பேஸ். இந்த டேட்டா பேஸ்க்குள்ளே நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையா நீங்கள் பார்க்குற, கேட்குற எல்லா விஷயத்தையுமே வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ போக போக உங்கள் கான்ஷியஸ்க்கு வந்து உங்கள் லைஃபுக்கு எதை எக்ஸிக்யூட் பண்ணணும், உங்கள் கோலை அச்சீவ் பண்ண எதை ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றதே தெரியாது. ஸோ அது என்ன பண்ணும், ரேண்டமாக எல்லா விஷயத்தையும் பிக் பண்ணும். ஓகே நீ யூடியூப் பார்க்குறியா, ஓகே இந்த கண்டென்ட் எல்லாத்தையும் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நீ டிவி பார்க்குறியா, இந்த கண்டென்ட் எல்லாத்தையுமே நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ நீ கோலுக்காக சில விஷயம் பண்ணுறியா, அது எல்லாத்தையுமே நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே வந்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். பண்ணி வச்சுட்டு நம்ம லைஃபுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே, இது சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையுமே கொடுப்போம். இதில் நீங்கள் எதில் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்களோ அந்த விஷயம் அதிகமாக கிடைக்கும். பட் இப்போ நீங்கள் கோலில் ஃபோக்கஸ்டாக இருந்துட்டு இந்த மீடியா அப்படின்ற சுற்றி விஷயங்களையும் நீங்கள் பண்ணும்போது, கான்சியஸ்க்கு வந்து இதை எப்படி கொடுக்கணும் அப்படின்றது தெரியாது. அந்த கோல் அப்படின்ற விஷயத்த தான் முன்னாடி கொடுக்கணும் அப்படின்றது தெரியாது. ஸோ மிக்ஸ்டாக வந்து எல்லா விஷயத்தையும் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மிக்ஸ்டான ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் நடக்கும்போது, நம்ம சக்ஸஸ் ரேஷியோவை எந்த அளவுக்கு பார்ப்போம் அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் காரணத்துக்காக மட்டும்தான் நான் மீடியா வந்து கொஞ்ச நாள் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். பர்சனை வந்து நம்மளால ஈஸியாக அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா நம்ம எனர்ஜிக்கு வந்து அவங்க தேவையில்லாத விஷயத்தை இன்புட் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம கான்சியஸ்க்கு வந்து டக்குன்னு புரிய ஆரம்பிச்சிடும். பட் மீடியா அப்படின்றத வந்து நம்ம கான்சியஸ்க்கு ஈஸியாக புரிய வைக்க முடியாது. அது வந்து ஒரு டெம்பரரி ஹாப்பினஸை தான் அதிகமாக தேடும். ஸோ இப்போ நீங்கள் கோலில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் மீடியாவை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் கோலை ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான ஸ்டெப் அப்படின்றது, ஈஸியான ஸ்டெப் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு ப்ரைமரியான ஸ்டெப் அப்படின்றது வந்து இந்த மீடியா அவாய்ட் பண்ணுறது கண்டிப்பாகவே உங்கள் லைஃப்பில் வந்து இருக்கணும். ஸோ இப்போ வந்து நான் மீடியாவை ஃபுல் அண்ட் ஃபுல் நான் அவாய்ட் பண்ணணுமா, அது எப்படி என்னோட வாழ்க்கையில் சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வரும். நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களை அவாய்ட் பண்ண சொல்லலை.
உங்களுடைய கான்ஷியஸ்க்கு உங்களுடைய கோல் என்ன, நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோம், நம்ம லைஃபுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சர் வந்து அதுக்குள்ளே நம்ம கொண்டு வரணும். அதனால இந்த டைம் வந்து ஒரு டைம் ஸ்பேன் வந்து கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் வந்து எடுக்கும். அதை வந்து நம்ம உடனே நம்ம கான்ஷியஸ்க்கு வந்து புரிய வைக்க முடியாது. ஸோ நம்ம புரிய வைக்கிறதுக்கு வந்து நம்ம கோலில் ஃபோக்கஸ்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம கான்ஷியஸ்க்கு புரிய வைக்க முடியும். ஒரு பர்டிகுலர் இப்போ ஒரு 1 இயரே எடுத்துக்கோங்க. ஒரு 1 இயர் நீங்கள் அப்படி இருந்துட்டீங்க, மீடியா விட்டுட்டு இருந்துட்டீங்க, உங்கள் லைஃபுக்கு என்ன ஃபோக்கஸ்டாக வேணும் அப்படின்றத நீங்கள் கான்ஷியஸ்க்கு புரிய வச்சிட்டிங்கனாலே, நீங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு 1 இயர் கழிச்சு நீங்கள் மீடியா பார்த்தா கூட கான்ஷியஸ்க்கு வந்து அதை எப்படி எந்த அளவுக்கு அதை லைஃப்பில் எடுத்துக்கணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு தெரியும். ஏதோ உங்கள் கோல்னு சொல்லிட்டு அது ஸ்ட்ராங்காக புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதை நோக்கி வந்து நம்ம கான்ஷியஸும் பயணப்படும். ஸோ இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணலாம். அண்ட் இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கூட என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் கூட நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம். அண்ட் லைஃப் கோச்சிங் ஏதாவது நீங்கள் ஜாயின் பண்ணி லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும், உங்கள் கோலை வந்து தனியாக நான் அதுக்கு ஒரு ப்ராசஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும் அப்படின்னா லைஃப் கோச்சிங்குமே அவைலபிள் இருக்குது. நீங்கள் அதில் கூட ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப்பை இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.